டிசி விசஸ் எம்ஐ இந்த மேட்ச்சில் சமீர் ரிஸ்வி தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. இவர் லாஸ்ட் 3 மேட்சாக விளாண்ட எல்லா கேம்லையும் இவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டாக ஓப்பனிங் வந்த எம்ஐ பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கல்டன் 2 பேரும் சேர்ந்து நல்லா அதிரடியாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா டக்குனு அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் 36 பாலுக்கு 51 ரன் எடுத்தார். எம்ஐக்காக செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோராக ரோஹித் சர்மா 26 பாலுக்கு 35 ரன் எடுத்திருந்தாரு. எம்ஐ டீம் பேட்டர்ஸ் அந்த இன்னிங்ஸை 162க்கு 6ன்னு முடிச்சாங்க. அதில் டிசியோட பவுலிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. முகேஷ் குமார் 3 ஓவர் போட்டு 26க்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அக்சர் பட்டேல் 4 ஓவர் போட்டு 22 ரன்னுக்கு 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. லுங்கி இங்கீடி, நட்ராஜன், விப்ராஜ் நிகம் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதில் விக்கெட் இல்லாமல் குல்தீப் யாதவ் மட்டும்தான் இருந்தார். அடுத்ததாக பேட்டிங் வந்த டெல்லி டீம் ஓப்பனர்ஸ் கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிசாங்கா. கேஎல் ராகுல் அவருக்கு இந்த சீசனே அன்லக்கியாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்சுமே ஒரு ரன்னில் அவுட் ஆயிட்டாரு. பத்தும் நிசாங்கா நல்லா விளாண்டு 44 ரன் எடுத்தார். அடுத்து வந்த சமீர் ரிஸ்வி எம்ஐ பவுலர்ஸை பொலன்னு பொலந்து எடுத்துட்டாரு. அவர் 51 பாலுக்கு 90 ரன் எடுத்தார். அடுத்து ஸ்டப்ஸும் மில்லர் சேர்ந்து மேட்சை முடிச்சு வச்சுட்டாங்க. எம்ஐயோட பவுலர்ஸ் தீபக் சகர் 1 விக்கெட்டும் மிச்சல் சாண்டனர் 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா இல்லாதது மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய ப்ளோவாக இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் 164க்கு 4ன்னு மேட்சை வின் பண்ணிட்டாங்க.